காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று கூறு. பரிசுத்தம் என்ற நிலைமைக்குள் கடந்து போகும் வாசல் துன்பமே. உன்னை வெற்றிக்கு வழி நடத்துவது நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளே. நீ கடந்து வரும் வனாந்தரமே என் பலத்த கரம் கிரியை செய்யும் இடம். உன் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும் இடம் அதுவே. உன் கரத்தில் உள்ள என் வசனமாகிய கூழாங்கல்லில் வல்லமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்களை நீ சந்திக்கும் கோலியாத் போன்ற பிரச்சனைகளே. உன் எதிரியை முற்றிலுமாய் அழித்து போடும் வெற்றி கூடங்கள் நீ கடந்து வரும் ஆழமான சமுத்திரம் போன்ற கஷ்டங்களே ஆகும். இதை மறந்து விடாதே. உன் கசப்பான அனுபவங்களே நான் உனக்காக வைத்திருக்கும் மதுரமான அனுபவங்களின் ஆரம்பமாகும். எந்த விதத்திலும் சத்துரு உன்னை சோர்வுக்குள்ளாக்காதபடி எச்சரிக்கையாயிரு. உன் தலையை உயர்த்து. உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய என்னையே நோக்கிப்பார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரிய மேகங்கள் சூரியனை மறைக்கலாம், ஆனால் அதை அழித்து விட முடியாது. அந்த கரிய மேகங்களே உனக்கு மழையை கொண்டு வரும். திடன்கொள், விசுவாச வார்த்தைகளை பேசு, வேதத்தில் பிரியமாயிரு, அதை தியானம் செய். அநேக வார்த்தைகளை பேசி நிதானத்தை இழந்து விடாதே. அமர்ந்திரு, காத்திரு, சத்துரு ஓடிப்போவான். ஆதார வசனம்: மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஏசாயா 35:4.